வேதாகமம் கற்களும் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் 24வது நாளுக்கு உங்களை வரவேற்கிறோம். லேவியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்துடைய பின்புலம் என்னவென்று சொன்னால், மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் போதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த போதனையுடைய மிக முக்கியமான ஒரு நியாயப்பிரமாணமாக இந்த விக்கிரகத்தை நீங்கள் வணங்கக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, அதே சமயம் வைக்கவும் கூடாது, உருவாக்கவும் கூடாது என்பது திட்டமாக போதிக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற 24வது கல் விக்கிரகத்தின் கல், த ஸ்டோன் ஆஃப் ஐடல்ஸ். ஐடல் என்று சொன்னால், விக்கிரகம் என்று சொன்னால் ஒர்த்லெஸ், தகுதியற்றது அல்லது இன்சஃபிஷியன்ட், போதுமானது அல்ல என்பது பொருள். முழுமை பெறாத ஒரு காரியம்தான் இந்த விக்கிரகம். ஒருவேளை விக்கிரகம் என்று சொன்னோன்னா மற்ற தெய்வத்தினுடைய சுரூபங்களையோ சிலைகளையோ காரியங்களையோ அது சம்பந்தப்பட்ட காரியங்களை மாத்திரம் விக்கிரகம் என்று சொல்லி நீங்கள் நினைக்க கூடாது. தேவனுக்கு நிகராக எதை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோமோ, எதற்கு ஆராதனை செலுத்துகிறோமோ, எதை நாம் அதிகமாக மதிப்பு செலுத்துகிறோமோ அதெல்லாம் விக்கிரகத்திற்கு நிகராக பார்க்கப்படுகிற ஒரு காரியம். இந்த வசனம் நமக்கு 4 விதமான விக்கிரகத்தை பிரித்து கொடுக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மிக முக்கியமானது முதலாவது காரியம் விக்கிரகம், அதாவது ஐடல் என்று பொருள். ஐடல் என்று சொன்னால் பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் அல்லது ஆப்ஜெக்ட் என்று அர்த்தம். எந்த காரியத்தை பொருளாக நம்ம வணங்குகிறோமோ அல்லது பொருளாக பார்க்கிறோமோ, அந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, மெட்டீரியலிஸ்டிக்கா நம்ம பார்க்கிற விசிபிளான திங்ஸ் தான் இந்த ஐடல் என்று சொல்லி பொருள். அப்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில லேப்டாப்போ மொபைலோ, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம ஐடல் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது காரியம் சுரூபங்கள் என்று சொல்லி தமிழ்ல மென்ஷன் பண்ணிருக்கு, ஆங்கிலத்தில் இமேஜ் என்று சொல்லுது. இமேஜ் வந்து த மென்டல் ரெப்ரசன்டேஷன், திங்கிங் அண்ட் தாட்ஸ், நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய எண்ணங்களிலே ஓடக்கூடிய காரியங்கள். ஒருவேளை யோகா போன்ற காரியங்கள், இல்லை சிந்தனையில நம்ம யாரை அதிக முக்கியத்துவம் படுத்தி யாரை அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியமோ, இல்லை எதை அதிகமாக சிந்தித்து கொள்ள நம்ம தூண்டப்படுகிறோமோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த இமேஜ் அல்லது சுரூபத்திற்கு நிகராக பார்க்கப்படுகிற ஒரு காரியம். மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால் சிலை என்று சொல்லி தமிழ்ல போடுறாங்க, ஆங்கிலத்தில் சாக்ரெட் பில்லர் என்று சொல்லி. இட் இஸ் a emotional representation. இந்த சிலைக்கு என்ன வல்லமை உண்டு என்று சொன்னால், ஸோ எமோஷனலா அவங்களை அட்டாக் பண்ணக்கூடியது, எமோஷனலா பிளாக் பண்ணி வச்சிருக்கோம், அவங்கள ரொம்ப அதிகமா நேசிக்க வைக்கிறதுக்கு இந்த சிலைகள் அதிகமான வல்லமை பெற்றது. நான்காவது காரியம் என்னவென்று சொன்னால் சித்திரம் தீர்த்த கல் என்று சொல்லி. அப்படிப்பட்டதுன்னு ஆங்கிலத்தில் ஸ்கல்ப்டட் ஸ்டோன். இது வந்து சைக்காலஜிக்கல் ஒரு இன்டலெக்சுவல், அறிவு சார்ந்த காரியங்கள், புத்தகங்கள், காரியங்கள், தத்துவங்கள், இப்படிப்பட்ட அடிக்ஷன்ஸ்ல நேராக நடத்தப்படுகிறது இந்த மாதிரியான ஐடல்ஸ். ஒரு இன்டலெக்சுவலா ஒரு மனிதனை ஒரு பிடித்து அவனை அடிக்ட் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு வல்லமை தான் இந்த ஐடலுக்குரியது. இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இந்த 4 வகைகளும் எந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த 4 விஷயங்களை பார்க்கும்போது 4 ப்ராப்ளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உண்டாக்குறாங்க, ஸோ மேக் இட் அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது, உருவாக்குறது தேவனுக்கு உரியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதியில ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார், உலகத்தை உண்டாக்கினார். அப்போ எதெல்லாம் மனிதன் உருவாக்கி அதற்கு நிகராய் நீங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டதை நீங்க வந்து வணங்குகிறீங்களோ இல்ல சேவிக்கிறீங்களோ, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறீங்களோ, அது விக்கிரகம் என்று சொல்லி பொருள். இரண்டாவது காரியம், அந்த இடத்தில் நிறுத்தாமலும், ஒரு மனிதனை உருவாக்கி இல்ல தோட்டத்துல அவனை கொண்டு வந்து ஆண்டவரை நிறுத்துறார், அவனை அசைன் பண்றார், அவனுக்கு டியூட்டிஸை கொடுக்கிறார். அப்படி ஒரு இடத்துல செட்டப் பண்ணப்பட்டது இல்லைன்னா ஒரு மனிதனால் ஜோடிக்கப்பட்ட ஒரு காரியத்திலே, ஒரு மனிதன் செய்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, திருப்தி அடைவீர்கள் என்று சொன்னால், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறுத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடமும் விக்கிரகம் என்பதை மறந்து போகாதீர்கள். மூன்றாவது காரியம், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்றாங்க, வைக்கப்படுகிறது, அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது, வைக்கப்படுகிறது அல்லது ஸ்டாண்ட் பண்ணப்படுகிறது. அதற்கு என்ன அர்த்தம்? மிக முக்கியமான விஷயம் சொன்னா, 2 காரியத்திற்குமான பாலம், முக்கியமான தந்திரம், டிவைடிங் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க பிரிச்சிருவாங்க, இந்த காரியம் நாங்க, இந்த காரியம் நீங்க அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படுகிற ஒரு காரியம். அப்படி உலகத்தை விட்டு தேவனுக்கு விட்டு நம்மளை பிரிக்கிற ஒரு காரியமா இருக்குன்னு சொன்னா, இந்த மாதிரி காரியம் விக்கிரகத்துக்கு நிகராக பார்க்கப்படுகிற ஒரு காரியம். கடைசி என்று சொன்னால் நமஸ்கரிக்கிறது, பவுடவுன் பண்றது. நமக்கு தெரியும் நம்முடைய வீக்னஸை கடவுள் சமூகத்தில்
இடத்துல ஒப்பு கொடுக்கிறது தான் பவுடவுனுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி நமஸ்கரிக்கிறதுக்கு அர்த்தம். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா அக்ரீங் டிமாண்ட். கடவுள் சொல்ற அத்தனை விஷயத்தையும் நான் கீழ்ப்படிவதற்கு சமம், கீழ்ப்படிவதற்கு ரெடி என்று சொல்றதுக்கு இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் பவுடவுன் குறிக்குது. ஒருவேளை நம்ம உருவாக்குனதையோ இல்லைன்னா பிளேஸ் பண்ணப்பட்டதோ இல்லைன்னா அங்க வைக்கப்பட்டதையோ ஒருவேளை நம்ம நமஸ்கரிக்கிறதையோ விக்கிரகமாக பார்க்கலாம். அது உறவா இருக்கலாம், மெட்டீரியலா இருக்கலாம், எனிதிங்கா இருக்கலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவருக்கு நிகரான எந்தத்தையுமே நம்ம வைக்க கூடாது. அது விக்கிரகத்துக்கு நிகரான ஒரு காரியம். இந்த இடத்துல கடைசியா முடிக்கும் போது தேவன் சொல்றார், ஐ ஆம் த லார்ட் அப்படின்னு சொல்றார். நான் உங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் என்று சொல்லி கடைசியா அந்த சைன் பண்ற சிக்னேச்சர் திங்ஸ் என்னன்னா நான் கர்த்தர் என்று சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது விக்கிரகம் இருக்கக்கூடாது, அதை வணங்கக்கூடாது, அதை நீங்க உண்டாக்க கூடாது, அதை வைக்க கூடாது என்று சொல்லி. உங்க வாழ்க்கையில தேவனுக்கு நிகராக விக்கிரகம் இருக்கா என்பதை பார்ப்பதற்கு மூன்றே இந்த ஃபார்முலாவை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது காரியம் பேஷன். எதை அதிகமாய் நேசிக்கிறீர்களோ அது விக்கிரகம். எதற்கு அதிகமாக அன்பு செலுத்துறீங்களோ அது விக்கிரகம். எது அதிகமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது விக்கிரகம். எதற்கு அதிகமாக இரண்டாவது முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அது விக்கிரகம். ஸோ ப்ரியாரிட்டைஸ் ரொம்ப முக்கியம். மூணாவது காரியம் பிராக்டிஸ். எதுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையே நீங்க ஒர்க் பண்றீங்களோ, ப்ராசஸ் பண்றீங்களோ, அதையே நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்படிப்பட்ட ரொட்டேஷனா பழகிட்டீங்களோ அந்த காரியமும் விக்கிரகத்துக்கு நிகராது. ஸோ பேஷன், பிரியாரிட்டி, பிராக்டிஸ், இந்த மூன்றும் ஆண்டவருக்கு உரியது, ஆண்டவருக்கு மட்டும்தான் உரியது. ஸோ இதை எந்த மனிதனுக்கும், எந்த மனிதன் உருவாக்கப்பட்டதுக்கும் நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இந்த விக்கிரகத்தின் கல் உங்களுக்கு இருக்கிறது என்ற அர்த்தம். இதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை நமஸ்கரிப்பதற்கும் செய்விப்பதற்கும் உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.